டாக்ஸிக் அ ஃபேரி டேல் ஃபார் ஆல் க்ரோன் அப். இந்த படம் டைரக்டர் கீது மோகன்தாஸோட டைரக்ஷன் இப்போ தியேட்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, நான் கொஞ்சம் லென்த்தா பேசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். இந்த படத்துல ஹீரோ ஒண்ணு சுட்டுக்கிட்டே இருப்பாரு, இல்ல போட்டுக்கிட்டே இருப்பாரு. ராயன் படத்துல தூக்கி போட்டு சாத்து ராயான்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் தெரியுமா? அது யாஷுக்கு செட் ஆகும். ஏன்னா இந்த படத்துல பண்ற சில்மிஷங்களை படம் ஒரு 3.25 மணி நேரத்துக்கு ஓடுது. அவ்வளவு தூரத்துக்குலாம் பாடி தாங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ட்ரிம்மாவது பண்ணியிருந்தது. படம் ஆரம்பம்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா போக போக கதை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கும். ஸ்லோ பேஸ்டா போறது பிரச்சனையே இல்லை. இன்டர்வல் வந்த பிறகு சரி செகண்ட் ஹாஃப் வேற இருக்கு, காப்பாத்திருவாங்கன்னு பார்த்தா, அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்த பிறகு தான் தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்ணுல ஒத்திக்குதான்னு. படத்தோடைய செகண்ட் ஹாஃப் அப்படியே கோட்ட விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இந்த படம் இப்படிதான் இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல கண்டிப்பா நல்லா தான் இருக்குன்ற மைண்ட் செட்ல தான் நானும் போனேன். ஆனா படத்தோடைய கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம மொரட்டடி வாங்குனதுனால, அந்த இடம் நம்ம கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, சொல்லப்போனா இந்த படத்துடைய கதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கதை தான். இந்த கதைக்கு இவ்ளோ பெரிய பட்ஜெட் தவிர்த்திருந்திருக்கலாம்னு தான் தோணுது. ஸோ ஓவராலா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நம்ம உட்காந்து பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃப் உங்க பொறுமைய பயங்கரமா சோதிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா போய் பாருங்க.